என் குலதெய்வமான உளுந்தாரம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம். எது தோஷ ஜாதகம்? இப்போ இந்த ஜாதகம் எப்போ போயினா இந்த தோஷம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, கல்யாண நேரத்தில், திருமண நேரத்தில் தான். ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ மாப்பிள்ளை பொண்ணு இப்படி பார்க்க போகும்பொழுது, இதில் போய் இவங்க போய் வாலண்டியா, அதாவது இவங்களா தானாக போய் மாட்டிக்கிற இடம் எதுனாக்கும், புரோக்கரும் ஜோதிடர். ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறையை குறை சொல்லக்கூடாது, அதே துறையை குறை சொல்லக்கூடாதான் நமக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறையா திருமணத்தை கெடுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற அந்த 2 பேரும் அறகுறை தான். அதாவது முழுமையான ஜோதிடம் படித்து அதை நல்லா ஆய்வு பண்ணி சொல்லக்கூடியவர்கள் இந்த திருமணத்தை கெடுக்க மாட்டாங்க. அறகுறையாக எங்கிட்ட 2 பிரட்டின உடனே இந்த தோஷத்தை பற்றி லேசுவாசாக தெரிஞ்சவங்க ஜாதகத்தில் எழுதி கொடுத்துட்றாங்க. நானே எத்தனோது ஜாதகம் இந்த திருமண தகவல் மையத்திலிருந்து வர்ற ஜாதகத்தை பார்த்தோம்னா, இது தோஷ ஜாதகம், இது சுத்த ஜாதகம் அப்படின்னு எழுதியிருக்கு. அவங்க இந்த சுத்த ஜாதகம்னு எழுதிக்கிறது உண்மையிலுமே தோஷ ஜாதகமாகவும், அவங்க எதை தோஷ ஜாதகம்னு எழுதியிருக்காங்களோ அது உண்மையிலுமே சுத்த ஜாதகமாகவும் இருக்கும். என்னையா பெரிய குண்டா தூக்கி போகிறீங்கன்னா, உண்மையை சொல்லுகிறேன். அதை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானாக இருந்தாலும் இதை பற்றி தெரியலனாலும் அந்த மாதிரி இந்த மோசடி கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டால் நானும் பயப்படத்தான் செய்வேன். ஏன்னா இப்போ நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். நான் போய் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பையனுடைய இது தோஷ ஜாதகம், இது 2ஐயும் இணைச்சிங்கன்னா ரச்சு பொருத்தம் இல்லை, கண்டம் ஆகிப்போரும். ஐயா கண்டம்னு என்ன? கண்டம்னா செத்தி போயிடுவாங்கயா அப்படின்னா யார் தான் போய் கல்யாணம் பண்ணுவாங்க? இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க. அதாவது அவங்க அறிவாளி தான். இப்போ நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க அறிவாளி, நல்ல பணக்காரங்க, காசு உள்ளவங்க, நல்ல திறமையானவங்க தான். ஆனால் அவங்க இந்த ஜாதிடம், இந்த ஜாதகம், இந்த ஜோதிடத்தை பற்றி தெளிவு இல்லாத, அவங்களுக்கு அதை பற்றி படிக்கலை, அதோடைய தெளிவு இல்லை, அப்படித்தான் எடுக்க முடியும் இது இந்த ஜோதிடத்தை பற்றி. அப்போ நம்ம ஒரு ஜோதிடர்கிட்ட அவங்க இதே தொழிலில் இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நமக்கு ஒரு காய்ச்சல் வருது, நம்ம எங்கே போகிறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம். அப்போ அவங்க அதுக்குள்ள மாத்திரை, அதாவது அவங்க ஒன்றும் இல்லை, அதுக்கு இந்த மாத்திரையை சாப்பிட்டா இது சரியாயிரும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. போய் மெடிக்கலில் போய் வாங்குகிறோம், சாப்பிட்றோம், சரியாயிருது. அப்போ இது தெரியுது. இதே மாதிரி தான் சரி இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜோதிடத்தை போய் பார்த்தோம்னா, இந்த ஜாதகத்தில் என்ன இருக்குது, இந்த நேரத்தில் திருமணம் பண்ணலாமா, இந்த ஆணையும் பொண்ணையும் இணைக்கலாமா அப்படின்னு போய் பார்க்கலாம். அப்படிங்கும்போது இவரான தோஷம்னு, சரி இது எப்படி எடுக்கிறார்? நேரம் கதை சொல்லியாச்சு, போதும். இந்த தகவல் மையத்தில் இருக்கிறவர் அவங்ககிட்ட ஒன்றை சொல்லிடுவாங்க. ஐயா லான்னு போட்டு இப்படி கிராஸாக கோடு போட்டிருக்கும், அது லக்கணம், நல்லா தெரிஞ்சுக்க. ரைட்டு. இந்த சந்திரன் இந்த 2 எழுத்து தான் போட்டிருப்பாங்க. சந்திரன் இருக்கிறது அதுக்கு பேர் ராசி. தெரிஞ்சுக்கிட்டாச்சா? தெரிஞ்சாச்சு. இன்னும் ஒன்றையும் சொல்லிடுவாங்க, இந்த சுக்கிரனும் கிடக்கூடாதான். சுக்கிரன், அந்த சுக்குன்னு மட்டும் 2 எழுத்து மட்டும் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கணும். இதில் சுக்கிரனை பற்றி, சுக்கிர தோஷத்தை இங்கே இது வரைக்கும் இன்னும் தோஷம்னு யாரும் சொல்லல, வரல. இந்த நாகதோஷம், இந்த ராகு கேது தோஷம் அவங்க சொல்கிறது. அடுத்தது செவ்வாய் தோஷம். இதுதான் தோஷ ஜாதகமாக, இது அப்படி எழுதி தோஷ ஜாதகம் அப்படின்னு துண்டாக மாற்றிடுறாங்க. ஏன் தோஷ ஜாதகம்னு மாற்றுறாங்கன்னா, தோஷ ஜாதகத்துக்கு இன்னொரு தோஷ ஜாதகத்தை இணைச்சாத்த அது நல்லா வாழுமா? எங்கேயா கொடுமடா. ஏங்க ஒரு முடியாமல் இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, மனைவிக்கு முடியலன்னா கணவர் நல்லா இருந்தால் மனைவிக்கு சம்பாரித்து போடுவார், ஒரு டீ காப்பினாலும் வச்சு கொடுப்பாரு. கணவர் படுத்துக்கிட்டால் மனைவி ஏதாவது அந்த குடும்பத்தை ஓட்டு. குடும்பங்கிறது வாழ்க்கை வண்டி, 2 பேருமே படுத்துக்கிட்டால் குடும்பத்தை யார் ஓட்டுறது? இல்லை, எனக்கு தெரியல, எனக்கு அறிவில்லை, தெரியல. நான் உங்களை அப்படி ஒரு கேள்வி வைக்கிறேன்.
இப்போ நம்ம கல்யாணம் ஆகி போச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் படுத்துக்கிட்டேன், என் மனைவியும் படுத்துக்கிட்டாங்க, முடியல, 2 பேத்துக்கும் தோஷம் தானே. அப்போ முடியலல்ல, குடும்பத்தை யார் பார்க்க? ஒரு ஆள் நல்லா இருந்து ஒரு ஆள் ஒரு நேரத்தில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க, உடம்புக்கு முடியலன்னா கண்டிப்பாக சாப்பாடு ஆக்கலாம், குடும்பம் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க. 2ம் முடியலன்னா அது எப்படி? இவங்க இணைக்கிற ஒரு விதம். சரி, அது ஒரு பக்கம் போகும். முதல்ல இந்த தோஷத்தை, செவ்வாய் தோஷத்தை நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன், இருந்தாலும் இது தோஷத்தை பற்றி பேசும்போதே சொல்கிறேன். லக்னம் லான்னு போட்டிருக்கோம், கிராஸாக கோடு போட்டிருக்கோம், உங்கள் ஜாதகத்தை எடுத்து போட்டுங்க. அது ராசி கட்டம்னு மேலே எழுதியிருக்கோம். ராசி கட்டம், நவா அம்ச கட்டம், அம்ச கட்டம்னு போட்டிருக்கோம். அந்த அம்ச கட்டத்தை விட்டுருங்க, ராசி கட்டத்தில் தான் இங்கே பார்க்குவாங்க. லக்கணத்தில் இருந்து அந்த லக்கணத்தை சேர்த்து எண்ணணும். லான்னு போட்டு கிராஸாக கோடு போட்டிருக்கோ, அந்த லக்கணத்தில் கை வச்சு அங்கேருந்து எண்ணணும். அது 1ஆம் பாவகம் 1, அடுத்து 2. அப்போ 2ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 4ல் இருந்தால் செவ்வாய் தோஷம், 7ல் இருந்தால் செவ்வாய் தோஷம், 8ல் இருந்தால் செவ்வாய் தோஷம், 12ல் இருந்தால் செவ்வாய் தோஷம். இது லக்கணத்துக்கு 5 இடம் சொல்லிட்டுக்கன்னா 2, 4, 7, 8, 12 இந்த 5 பாவம் சொல்லிட்டோன்னா அடுத்து ராசி. இந்த சந்திரன் போட்டிருக்கோம்ல, அது ராசி. அங்கேருந்து அதே மாதிரி தான் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இங்கே இருந்தால் தோஷம். அடுத்து ராகு கேது தோஷம். இந்த ராகு கேது 2, 12ல் இருந்தால் தோஷம். அதாவது இப்போ 2ல் இருக்கும்போது இங்கே 8ஆம் இடத்துல வரும், 12ல் இருந்தால் 6ஆம் பாவகத்தில் வரும். இப்போ ராகு 2ஆம் பாவத்தில் இருந்தால் கேது 8ஆம் பாவத்தில் இருக்கும். ராகு 12ஆம் பாவத்தில் இருந்தால் கேது 6ஆம் பாவகத்தில் இருக்கும். இதே இதை அப்படியே திருப்பி ராகு 6ஆம் இடத்துல இருந்தால் 12ஆம் இடத்துல கேதும், ராகு 8ஆம் இடத்துல இருந்தால் 2ஆம் இடத்துல கேதும் இருக்கும். இப்படி இருந்தால் இது நாகதோஷம். ஆமாம், அதில் நானும் மறுப்பு தெரிவிக்கலை, நான் சொன்னது அதுவும் மறுப்பு தெரிவிக்கல. ரைட்டு. அப்போ இதை எடுத்து பாருங்க, ஒரு 100க்கு 60% தோஷம்தான். எடுங்க, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் எடுங்க பாருங்க. ராசி லக்கணத்துக்கு நான் சொன்ன மாதிரியும் இதேவே பாருங்கள், ராகுக்கு அது செவ்வாய் எங்கே இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணவங்களாம் வாழாமல் இருக்காங்களா செக் பண்ணுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க சொல்கிறதுக்காக இல்லை, நீங்கள் உணர்றதுக்காக ஒவ்வொரு குடும்பத்தில் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கணவன் மனைவி ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், நல்லா இருப்பாங்க. நீ ஒரு குண்டை தூக்கி போடுற, இது எல்லாத்த விடமா நான் உண்மையைத்தான் சொல்கிறேன், மாற்றி சொல்லலை. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் அந்த எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றால் தோஷம் இல்லை, நீச்சம் பெற்றாலும் தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம். அப்போ இது எங்கெல்லாம் ஆட்சி உச்சம் பெறுகிறது, நீச்சம் பெறுதுன்னு பார்த்தாக்கும், மேசத்திலையும் விருச்சிகத்திலையும் ஆட்சி பெறுகிறது செவ்வாய், கடகத்தில் நீச்சம், மகரத்தில் உச்சம். இந்த 4 இடத்துல எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் தோஷம் இல்லை. ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோமா, அது பாருங்க, நிறையா பேத்துக்கு வரும். அதுக்கு அடுத்தபடியாக குரு பார்த்தால் குரு இணைஞ்சால் தோஷம் இல்லை. சுபக்கிரகங்களோட, சுபக்கிரகங்கள் அப்படி எடுத்துங்க, சுபக்கிரகங்கள் பார்த்தாலும் இரவு பெற்றாலும் வளர்புறை சந்திரன் பார்த்தாலும் சந்திர கேந்திரத்துக்கு இங்கே இருந்தால் தோஷங்கிறாங்க. ஆனால் சந்திரன் பார்க்கும் பொழுது 7ல் இருக்கும் பொழுது பௌர்ணமி சந்திரன் பார்த்தா தோஷம் இல்லை. இப்படி இந்த அமைப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி சனியோட செவ்வாய் சேர்ந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது, செவ்வாயோட பாதிப்பு வராது. இப்போ பாருங்கள் எத்தனை ஜாதகத்தில் இருக்கணும் தோஷம். அவங்க 600 ஜாதகம் எழுதுகிறாங்க, ஒரு 60 ஜாதகம் 100க்கு எடுக்கிறாங்கன்னா, இல்லாட்டி 10க்கு எடுப்போம், 6 ஜாதகம் ஒதுக்குறாங்கன்னா அது 10க்குலாம் இல்லை, 100க்கு தான். 100க்கு எடுக்கும்போது ஒரு 4 ஜாதகம் தான் எடுக்க முடியும். பாக்கி 56 60% 60 ஜாதகம் ஒதுக்குறாங்கன்னா 4 தான் தோஷம் எடுக்க முடியும். பாக்கி 54 ஜாதகம் நல்ல ஜாதகம். இதை கெடுக்கிறது யார்? இந்த அறவுரை. அப்படி தானே சொல்லணும், வேறு என்ன சொல்கிறது, எனக்கு வார்த்தை தெரியல, நீங்களே அதை ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு இதை கெடுக்கிறாங்க.
நான் பார்க்குறேன், என்னடா கல்யாணம் இங்கே வந்து பார்க்குறேன், ஐயா தோசைன்னு சொல்லிட்டாங்கப்பா, ஒதுக்கு தோசைன்னு. தோசமே கிடையாது. அப்ப இதே தான் ராகுக்கு அதுக்கு. இப்ப செவ்வாய் தோசை சொல்லட்டுங்களா? ராகுக்கு நாக தோஷத்துக்கு எடுப்போம். அந்த இடத்துல இருந்தா தோஷம் நான் ஏத்துக்கிறேன். அதுல நான் இதே தான் இயற்கை சுபக்கிரகங்கள் பார்வை பெற்ற ராகுக்கு தோஷம் இல்லை. அப்ப பார்க்கிறாரு எங்கேயாவது இருந்து குரு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. தோஷம் இல்லை. ஒளி பூர்ணி ஆட்சி பெற்ற கிரகத்தோட சேர்க்கை இருக்கிறது. தோஷமில்லை. லக்கண சுபர் இல்லை லக்கணத்துக்கு லக்னாதிபதி, லக்கணத்துக்கு கோணாதிபதிகள் 5, 9ஆம் படத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து அவர்கள் வலுப்பெற்று இருந்து தோஷமில்லை. அவ்வளோதான். அந்த அந்த ராகு வந்து என்ன செய்வார்? ஆட்சி பெற்ற கிரகத்தோடைய தன்மையைத்தான் செய்வார். அப்போ கெடுக்க மாட்டார். அந்த லக்கண நண்பர்களை சேரும்போது கொடுக்க செய்வார். ராகு தசையில் கெடுக்க மாட்டார். ஜோதிடங்க அது. அவ வாட்டில் தோஷம்னு அப்படியே சாக்கு வர்ற ஜாதகத்தெல்லாம் கழிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா? தெரியல, புரியல அதை பற்றி. இங்கே எதெல்லாம் நல்ல ஜாதகம்னு போய் கோர்ட்டில் போய் நம்ம ஆய்வு பண்ணணும்னா, அங்கே கோர்ட்டுக்கு நம்ம போகும்போதெல்லாம் நான் அந்த டைவர்ஸ் கேஸ் இருக்கும்போது சில பேர்த்த அப்படியே ஆய்வு பண்ணுவேன். இல்லை நம்மள்ட்ட வருவாங்கல்ல, அப்போ அங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதனாலலாம் ஆகாது. தசாபுத்தி அடிப்படை இதுக்கு மேலே தரணும். செவ்வாய் தசை வருதா, ராகு தசை வருதா, இது வரல, ஒரு கத்திரிக்காய் தோசமும் இல்லை. அவங்களுக்கு ராகு தசை முடிஞ்சிருச்சுப்பா. கல்யாணத்துக்கு அப்புறமா ராகு தசையே வராது. செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம், அப்போ 25 வருஷம். இது கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சதுப்பா. இதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்ல. அதுக்கு அங்கிட்டு வர ராகு தசை முடிஞ்சுன்னா வரப்போது குரு தசை ஒரு 16 வருஷம், சனி ஒரு 19, புதன் ஒரு 17, கேது ஒரு 7, சுக்கிரன் ஒரு 20. அது வாட்டு போய்கிட்டே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தசாபுத்தி அடிப்படை பார்த்துடலாம். இது ஏன்னா நிறையா பெண்களுக்கும் இதை விட பெண்களை பெற்றவங்களும் நம்ம ஜோதிடம் பார்க்க கஷ்டப்படுறாங்க. அழுகாத குறையாக கேட்குறாங்க, ஐயா என்ன தான் இருக்குது அப்படின்னு. ஆணை பெற்றவங்க இதை விட பெரிய கஷ்டமாக இருக்காங்க. போகிற லக்கமெல்லாம் தோஷம்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஐயா நீங்கள் மட்டும் தோசை இல்லைங்கிறீங்க. தோசை சரி. அப்போ இப்படி ஒரு கேள்வி வரலாம், ஐயா கல்யாணம் ஆகலை அப்படிங்கும் போது இங்கே ஒன்று இருக்குது. தசாபுத்தி அடிப்படையில் 6, 8 அந்த தசாபுத்தி அடிப்படையில் கொஞ்சம் தாமதமாகும். இந்த நேரத்தில் தசாபுத்தி வரும்போது திருமணம் நடந்துடும். ஆனால் இந்த தோஷம்னு எல்லா ஜாதகத்தையும் கழிக்காதீங்க. அந்த திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி இந்த 2 பேர் அறவேக்காடா என்ன எப்படி எடுக்குன்னு எடுத்துக்கங்க. அறகுறையானவர்கள். நல்லா பாரு, தெரியலன்னா விட்டுரு. சரி, நீங்கள் சொல்கிற தோஷங்கிறதெல்லாம் அதே மாதிரி தோசை உள்ளவங்களே இப்போ நல்லா வாழ்கிறாங்களே. எத்தனை ஜாதகம் வச்சுருக்கேன் நான். அப்புறம் இந்த ஏகா ராசி, ஏகா நட்சத்திரம் அதுலேயும் பண்ணினவங்க நல்லா இருக்காங்க. அது எப்படி அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, கல்யாணம் ஆன புதுசில் ஒருத்தருக்கு செம்மச்சனியும் இன்னொருத்தருக்கு அஷ்டமச்சனியும் வரக்கூடாது. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் இன்றைய 7.5 சனியை செம்மச்சனியை எடுப்போம். இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்க செம்மச்சனி அஷ்டமச்சனி எடுப்போம். இன்றைக்கி செம்மச்சனி வந்து மீன ராசி, அஷ்டமச்சனி வந்து சிம்மத்துக்கு. அந்த மீனமும் சிம்மமும் நண்பர்கள் தான். 8, 6ஆம் இடமாக வரும் ராசி. மீனத்திலேருந்து எண்ணும்போது சிம்மம் வந்து 6ஆம் பாவம் வரும். சிம்மத்தில் இருந்து எண்ணும் பொழுது மீனம் 8ஆம் பாவமாக வரும். இந்த இடத்தில் குருவும் சூரியனும் நண்பர்கள். ராசிக்கு அதிபதி லக்கணமாக இருந்தால் இணைக்கலாம். ராசி வரும் பொழுது அந்த காலகட்டத்தில் அடுத்து ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அஷ்டமச்சனியும் செம்மச்சனியும் தொடர்பு உள்ள நேரத்தில் இணைக்கக்கூடாது. அது முடிஞ்சிருச்சு, இப்போ தான் முடியுது, இப்போ ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அடுத்த ஒரு 1.5 வருஷம், 1 வருஷம், ஆமாம் இன்னொரு அடுத்த வருஷத்தில் வருது சனி பயிற்சி. அதுக்கப்புறம் சிம்மத்தையும் மீனத்தையும் தாராளமாக இணைக்கலாம். அப்புறம் வர்றப்ப பார்த்துக்கலாம். அங்கிட்டு ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இணைவு வரும்.
அதை அப்பா பார்த்துக்கலாம். அதுங்களும் பிள்ளைலாம் பெற்றுக்குவாங்க, கல்யாணம் ஆகிக்கும். அப்புறம் அவங்களோட அதெல்லாம் போயிடும். இப்படித்தான் இணைக்கக்கூடாது. அப்புறம் ஏகா நட்சத்திரம் அப்படி பார்த்தோம்னா அப்புறம் இதைத்தான் இணைக்கிறது. அப்புறம் எதுதான் தோஷம் இல்லை. அதனால் பொறுமையாக நிதானமாக நான் சொன்னது மாதிரி அங்கே இருக்கா, செவ்வாய் தோஷம்னா எப்படி, செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. நான் சொல்கிற மாதிரி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கான்னு பார்க்கணும், இயற்கை சுபரோட சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும். சரி, அங்கே கல்யாணம் நடக்காமல் இருக்குது, அதுக்கு என்ன காரணம்னா அங்கே திசாபுத்திகள் அங்கே வரல, அவ்வளோதான். அதுக்குள்ளே டைம் வரல. அதாவது தசாபதி 2, 7, 2ஆம் இடம், 7ஆம் இடம், 5, 12, 11 இந்த மாதிரி பாவகத்தில் இருக்கிற தசா, அதுக்கு அதிபதி அல்லது அதில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது வயதிற்கு தகுந்தா போல் அந்த தசாபத்தியில் வரும்போது திருமணம் நடக்கும். பொதுவாக 7ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் எல்லாம் தான் 2, 8 இதெல்லாம் குடும்பஸ்தானம். 5ஆம் பாவகம் குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கணும் ஒரு பொண்ணு. அப்போ 5ஆம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசை நடக்குது, இல்லை குரு வலுப்பட்டு தசை நடக்குது, உடனே குழந்தை பெற்றுக்கணும்னு அந்த அந்த அடிப்படையில் திருமணம் நடக்கும். இப்போ இப்படித்தான் தோஷத்தை கழிக்கணுமே ஒழிஞ்சு தோசை இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். இதை விட அப்புறம் இதுக்கு இன்னும் அதுக்கு மேலே என்ன சொல்லிடுறாங்கன்னு இந்த பரிகாரத்தை கொடி போடுறாங்க. தோசை இருக்குது பரிகாரம் பண்ணணுன்னு அது ஒரு ஏமாத்து வேலை. இதை விட ஏமாத்து வேலை அது. எப்பா சரி, இந்த மாதிரி தோஷமாக இருக்குது, அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. எத்தனை ஜாதகம் காமிக்கிறேன். தெய்வ பிரார்த்தனை, தெய்வ நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையாக போய் தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க, ஒரு மந்திரத்தை சொல்லுங்க, உச்சரிங்க, அது சரி. அதுக்கு எதிர்ப்பானவன் இல்லை, எதிரானவன் அல்ல. நான் போய் தோஷம் கழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு 10,000 ரூபா விட்டுன்னு காசை வாங்கிட்டு நான் ஏதாவது ஒரு மந்திரத்தை போய் சொல்லிட்டு ஏதோ நான் நைட்டு 12 மணிக்கு மேலே ஆற்றுல உட்காருவேன், இந்த வாழை மரத்தை வைப்பேன், ஒளியறதெல்லாம் ஒரு பரிகாரம் செய்யணும், பூதத்துக்கு செய்யணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு நான் பார்க்கல. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க. கணபதி ஹோமம் இருக்குது, லட்சுமி ஹோமம் இருக்குது, துர்க்கை அம்மன் அதெல்லாம் வீடுக்கு அந்தந்ததுக்கு. திருமணத்துக்கு இப்போ ஒரு செவ்வாதசை நடந்துக்கிட்டு இருக்குன்னா முருகன் கோயிலுக்கு திருச்செந்தூர் இந்த மாதிரி முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க. பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் சாமி கும்பிடுங்க. இல்லாட்டி வீட்டிலேயே முருகன் போட்டோவை வச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க, அவ்வளோதான். அங்கே திருச்செந்தூருக்குன்னு போனால் அங்கே ஒரு கோஷ்டி, ஏமாத்துற கோஷ்டி. எல்லா கோயில்லையுமே இந்த பரிகாரம்னு சொல்லி நவக்கிரகங்கள் கோயிலுக்கு போனால் திருமணம் செய்றீங்களா, அங்கே மாலையை போட்டு உட்கார வச்சு காசை பிடிக்கிட்டு இருக்கிறார். அது மக்கள் ஏமாறுறாங்க, அதனால ஏமாத்துறவங்க இருக்காங்க. இப்போ கூட இன்றைக்கி காலையில் அதை பற்றி பேசக்கூடாதேன். அதாவது எந்த சாமியும் கஷ்டப்பட்டு நெரிசல் பட்டு நீ கடனை வாங்கியோ இல்லை கஷ்டப்பட்டோ இப்படி என்னை பாருன்னு எந்த சாமியும் சொல்லக்கூடாது, எந்த இதுவும் கிடையாது. நீயும் அன்னாடு செலவழிக்கிறதுல ஒரு அமௌண்ட்டை ஒரு ரூபாயா ஒவ்வொரு ரூபாயா கூட ஒதுக்கு. கொஞ்சம் பணம் சேர்ந்தவுடனே போய் உங்களுக்கு விருப்பமான கோயிலில் போய் சாமியை கும்பிடுங்க, அதோடைய அனுக்கிரகம் இருக்கும். சரி, எனக்கால நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், நான் என் குடும்பத்தை ஓட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா வீட்டில் இருந்து அவங்க நாமத்தை சொல்லி அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் மௌனமாக இருந்து சாமியை கும்பிடுங்க, கண்டிப்பாக அதோடைய அனுக்கிரகம் கிடைக்கும். இதுதான் ஆன்மீக புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது, அது அப்படித்தான் நடக்கும், அதான் உண்மை. இதை விட்டுட்டு இன்றைக்கி காலையிலலாம் நான் பார்த்தேன், இன்றைக்கி காலையில் 1 லட்சம் கோவிந்தா கோவிந்தான்னு செம்பில் தூக்கிக்கிட்டு ஒரு ஆட்டாவில் பாட்டை போட்டுக்கிட்டு அங்கே 6-7 பேர் அது ஒரு கோஷ்டி வருது. இன்னொரு லக்கம் மடிப்பிச்சை கேட்டுக்கிட்டு அது ஒரு சாமியை சொல்லிக்கிட்டு அது ஒரு டீம் வருது. இதிலெல்லாம் இது ஆழமாக சிந்திச்சோம்னா இப்போ இதில் எப்படி பரிகாரமாக வரும், இது எப்படி உங்களை சம்பாதிங்க, உங்களுடைய பணம் இருக்கா சேர்த்து வைங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 10 ரூபாயை கூட போடுங்க. ஒரு பணம் சேர்ந்த உடனே நீங்கள் என்ன கோயிலுக்கு போகிறீங்களோ போய் நல்ல சாமியை கும்பிடுங்க. இல்லாட்டி பக்கத்தில் இருக்க அதே சாமி இருக்கும், அந்த அதாவது பார்க்கவே அனாதையாக இருக்கும், அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு கோயிலை எவனுமே சுத்தம் பண்ண மாட்டாங்க, ஒரு ஒற்றை அந்த கோயிலை போய் சுத்தம் பண்ணி அதை கூட்டி அதுக்கு ஒரு விளக்கு போடுங்க, உங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்குன்னு பாருங்கள். இது ஆன்மீகத்தை கொஞ்சம் பேச வேண்டிய சூழ்நிலை வருது இந்த பரிகாரத்தினால, இல்லாட்டி பேச மாட்டேன். ஏன்னா அங்கே ஒரு பரிகாரம்னு சொல்லிடுறாங்கல்ல. அப்போ இந்த கடுமையாக உங்களுக்கு இருக்குன்னா
நான் எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கேன். ஒரு கோயில்ல சுத்தம் பண்ணுற பெண்ணு இந்த அப்படி இப்படிலாம் கல்யாணமே ஆகாம இருக்கும். அவங்க பாட்டுல வந்து சுத்தம் பண்ணுவாங்க. அவங்க பாட்டுல அந்த எச்சில அந்த இத சுத்தம் பண்றது தான் உழவார பணி. உடனே திருமணம் நடக்கும். உடனே நல்லது நடக்கும். இந்த இடத்துல அதுக்கு பரிகாரமா வராது. சேவையாக வரும். நல்லது செய்றது. அதாவது இல்லாதவங்களுக்கு உதவி, ஊழ் அப்படிங்கிற மாரி வரும். அதாவது உதவி செய்ற மாரி வரும். கோயில்ல போய் தொண்டுலியம் பண்றா அது ஒரு உதவி தான். உங்களால உடல் ரீதியாக உழைப்பு குடுக்குறீங்க. இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். நம்ம அடுத்த வீடியோவுல அடுத்து பார்ப்போம். அப்ப நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள். நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.